பசங்க இந்த விஷயம்லாம் பண்ணால் நான் இம்ப்ரெஸ் ஆகிடுவேன் அப்படின்னா எந்த மாதிரி விஷயம்லாம்? ரொம்ப ஓவராக சீன் போடாமல் இருந்தாலே போதும். ஜஸ்ட் லைக் ட்ரீட் அஸ் நார்மலி. லைக் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பெருசாக இல்லை. ஜஸ்ட் ட்ரீட் அஸ் வித் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் எவ்ரி திங். தட்ஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற பெரிய எப்படி சொல்கிற ரெஸ்பெக்ட்னு நான் நினைக்கிறேன். டிசர்விங் ரெஸ்பெக்ட். சாரி இன்டர்ட் பண்ணுறேன். நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. ஏன் இல்லை என்னைய மாதிரி மற்றவங்களும் சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறேன். ஓகே சொல்லியிருக்காங்க. குட் ஒன். இம்ப்ரெஸ் பண்ண சொன்னால் அது ரொம்ப வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்ல. இருக்கிறப்போ நம்மளா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அதை ஆப்வியஸ்லி அவங்க இம்ப்ரெஸ் ஆனால் அது அவங்க இஷ்டம். இதெல்லாம் பேட் ஃபார் யூ. மணிரத்னம் ஹேஸ் செட் இஸ் லைக் ரொம்ப வே டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ வுட் கோ வித் ஓகே கண்மணி. கமிங் சண்டே ஒரு சின்ன காஃபி தப்பு பண்ணலாமான்னு கேட்டால் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? யா ஐ திங்க் நான் எப்படி எடுத்துக்கலாம் இந்த ஆன்சரை? உங்ககிட்ட இல்லை, இன் ஜென்ரல் ஐ வாஸ் டெல்லிங். ஸோ யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் பார்க்க நல்லா அழகாக க்யூட்டாக இருக்கிறீங்க, இப்போ பசங்க அப்படி சொல்கிறப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஐ நோ தட் ஐ லுக். அப்புறம் பசங்களாம் பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு எங்கள் வீட்டில். அப்போ நிலா ஏன் சிரிக்கிறீங்க? நிலா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பசங்களாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா நிலா பார்த்துருவோம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணலை உங்களை பார்த்துக்கலாம். அவங்களுக்கு நேராகவே ஸ்டைலாக நடந்து போகிறது, தனியாக நம்மளை காட்டிக்கணும்னு காமிச்சிக்கிறது, அது மாதிரி. பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஆஃப் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு வேணாம், தெரியாமல் கேட்டேன், வேணாம். என்னெல்லாம் ட்ரை பண்ண ஏன் ப்ரோ இவரோட சுத்த போகிறேன். நம்ம ஒருத்தருக்கு 2 பேருக்கா பண்ணியிருக்கோம், 2-3 நிறைய பண்ணியிருக்கோம்ல. காத்து வாக்கில் 2 காதல் மாதிரி பல காதல். சொல்லுங்க, பர்டிகுலர் எந்த சீன் பிடிக்கும்? அமெரிக்கா போ, பாரிஸ் போ, பட் என்ன கல்யாணம் பண்ணிட்டு போ. அவன் அமெரிக்கா சொல்லுவாங்க. அது தெரியல ப்ரோ, டக்குன்னு கேட்டீங்க, அது சொன்னதே பரவாயில்ல. உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்ன பார்க்கையா? டக்குன்னு பார்க்கணும், ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது எனக்கு. இல்லை இது கேமராக்காக நான் சொல்லுவேன். ஸோ டக்குன்னு சொல்லிட்டா. ஸோ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என்னங்க ஆல்ரெடி இருக்காங்க இப்படின்னு ஒரு பையன் வந்து சொன்னா காலைல கூட சொன்னாங்க, சொன்னாங்க ரியாக்ட் பண்ண மாட்டேன். லைக் பிடிச்சவங்க சின்ன விஷயம் சொன்னா கூட அது ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்க நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாலும் பிடிக்காது. அவன் எஃபர்ட்ஸ் போட்டால் போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம். அவன் செலவு பண்ணவும் வேணாம், லைக் அவன் எஃபர்ட்ஸ் போட்டால் போதும். அவன் ஒரு ரோஸே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட எனக்கு போதும். நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா வேற என்ன ஐடியா இருக்கு? வேற என்ன நான் பண்ணலாம்? டைம் கொடு போதும். நான் உங்களுக்கு டைம் கொடுத்தா உங்களுக்கு ஓகே. ஸோ ராஜி, எனக்கு சுற்றி வலிச்சு பேசுறது தான் பிடிக்காது. உங்களை பார்த்தோன்னா டக்குனு ஒரு ஸ்பார்க். இது நான் கேமராக்காக சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நினைக்க ஒன்றே இல்லையே, நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஆமாம், கமிட்டட் வேறு. இது நானாக கேட்கல. இந்த மாதிரி ஒரு பையன் உங்ககிட்ட பிக்கப் லைன் போட்டால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் கமிட்டட் சொல்ல நினைக்க என்ன இந்த விஷயம்லாம் பண்ணால் நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிடுவோம் சும்மா ஜென்ரலாக. இல்லை இல்லை, எனக்கு படத்தில் நடக்கிற மாதிரிலாம் நடக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. எனி டைம் ஃபோன் பேசிட்டே இருக்கணும், வெளில போகணும், எனக்காகவே டைம் இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணி செருப்படி வாங்கி வந்தாச்சு.